தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற வாழ்வியலோட அடுத்த பகுதி. இதுல என்ன விஷயம்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ரெண்டு ஒரு மருத்துவ அறிவியல் சம்பந்தப்பட்ட இரண்டு பகுதிகள் இருக்கு. இதுல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்னன்னா வில்லன், ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னா ஹீரோ. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ங்கிறது ஒரு முற்று பெறாத அணு. ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னா அந்த முற்று பெறாத அணுவை முற்று பெற வைக்கும். ஒன்னு எலக்ட்ரானை வாங்கிக்கும், இல்ல எலக்ட்ரானை கொடுக்கும். இது இப்படி பண்றதுனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல இருந்து வெளியேறும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எப்படி கிடைக்குது? நம்மளோட இன்றைய வாழ்க்கை முறை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல நிறைய பூச்சிக்கொல்லிகள் கலந்துருக்கு. நம்ம வெளியே போனோம்னா காற்றிலேருந்து அனைத்து விஷயங்களும் மாசுபட்டு இருக்கு. இதனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல ஈஸியா உள்ள போயிடும். அப்படி உள்ள போற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணும்னா, நம்ம உடல் உறுப்புகளை மெட்டபாலிசத்திலேருந்து உடல் அவயங்கள், ஹார்ட், கிட்னி, லிவர் எல்லாத்தையும் பாதிக்கும். நம்ம ரத்த நாளங்களை கூட பாதிக்கும். அப்ப இதுக்கு நமக்கு இதை தடுக்கிறதுக்கான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவைப்படுது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா எதுல இருந்து கிடைக்கும்? நமக்கு இயற்கையான உணவுகள், பச்சை காய்கறிகள், மூலிகைகள், இந்த விஷயங்கள்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. பழங்கள், ஸோ இவைகளை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெகுலரான உடற்பயிற்சி வேணும். அதுவும் அதிகாலையில அந்த உடற்பயிற்சி வேணும். அந்த அதிகாலையில உடற்பயிற்சி பண்றப்ப என்ன நடக்குதுன்னா, அதிகாலையில தூய்மையான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். அப்ப உடற்பயிற்சி செய்யறப்ப ஆக்சிஜன் நிறைய பாடிக்குள்ள போகும். இதன் மூலியமாவும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை, நம்ம உடம்புல வந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்கலாம். ஸோ நமது தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வருமுன் காப்பதே சிறந்ததுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாழணும்னு நாம இந்த பூர்வகுடிகள் அமைப்பு மூலியமா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.